இனிமே எதுவும் பண்ண மாட்டான். அன்னைக்கு தியேட்டர்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இனிமே தப்பிக்க முடியாது. ஷாலினி, நீ பார்த்தது ட்ரைலர். இப்போ முழு படத்தையும் ரவி பார்க்க போறான். அதுக்கப்புறம் அவன் சாவோட ரவிக்கு தி எண்ட். ரவியை நீ தொடறதுக்கு முயற்சி பண்ணாலும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்றது புரியலையா? சிவானி ரவி ஏதாவது பண்ணினா அப்புறம் நான் உன்னை... ஷாலினி, இட்ஸ் டூ லேட். இதுக்கப்புறம் ரவிய அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியும். ரவி கான்ஃபரன்ஸ்க்கு போற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி மரணத்துக்கு கூட ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு. உன்கிட்ட டாடா பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு தானே கிளம்புனா? ஏன்னா இனிமே அவன் வீட்டுக்கு திரும்ப வரமாட்டான். ஏன் ஷாலினி? அவன் வீட்டுக்கு வரமாட்டான். இனிமே கனவுகள்லையும் உன் நினைவுகள்லையும் தான் இருப்பான். Feel like I'm falling hard. Oh my God. Go. ஆத்தியனி பார்த்தோடனே காத்தில் வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏற்றி வச்ச மெழுகான கோர புல்ல ஓர் நொடியில் வானவில்ல திரிச்சாயே பார கல்ல மர நொடியில் ஈரமண்ண கொழிச்சாயே ஊர அழகி உலக அழகி யாரோ இல்லோன போல. சிவா போன் பண்ணிருந்தான். அவன் என்கிட்ட இன்னைக்கு ஒண்ணு கொல்ல போறதா சொன்னான். This is not a joke, ரவி. இது ஒண்ணு ஜோக் இல்ல. ஷாலினி ரொம்ப பயந்து போய் பேசினா. இப்ப என் நம்பருக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. இன்னும் பயந்துருப்பாளே. நம்ம அவட்ட பேசலாம் ரொம்ப தப்பாயிடும். ஷாலினி விட எனக்கு வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லை. ரவி என் வண்டியை திருப்புறான். இவன் கான்ஃபரன்ஸுக்கு போகணுமே. ஒருவேளை பிளானை மாத்திட்டானா இவன்? திடீர்னு அவன் முன்னாடி போய் நின்று ரொம்ப சந்தோஷப்படுவான். என் மனசில் உள்ளது இன்னைக்கு எல்லாருக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணியே தீரணும். நீ வேணும்னா உன் பிளானை மாத்திருக்கலாம் ரவி. ஆனா என் பிளானை நான் மாத்த போறதில்ல. சோ நம்ம முதல் பெர்ஃபார்மன்ஸ் கரகோஷங்களோட வரவேற்கலாம். The one and only மணமகனோட தாய், நம்ம வீட்டு பெரியவங்க
இவ பசங்கெல்லாம் பெருசாயி பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இவ மனசுல இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைப்பு. மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना ஏ மதன மோகரூப சுந்தரி ரீ என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி ரீ ए मदन मोह रूप सुंदरारा एन रात्रिயில் பூத்த சந்திராரா ரிலாக்ஸ் சந்தோஷ். உங்க அம்மா ரொம்ப கூலா இருக்காங்க. மஸ்தானி You know, பேசி I love surprises. So, I'm loving it. पोट मैं करना मस्ताना पेसी को करना ப்ளீஸ் கடவுளே, என் ரவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனை காப்பாத்தி கொடுங்க. அவனோட போன் லைன் வேற கிடைக்க மாட்டேங்குது. நிச்சயமா புகழும் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருப்பாரு. நான் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார், பேசுங்க. எஸ் மேம். புகழ், ரவி கான்ஃபரன்ஸ்க்கு வந்தாச்சா? அவன் நம்பருக்கு லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. ப்ளீஸ் அவன் கிட்ட போன் கூட, நான் பேசணும். சாரி மேம், ஆர்வி சார் இன்னும் இங்க வரல. இன்ஃபேக்ட் நானும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. நான் கிட்ட தான் இருக்கேன், ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துறேன்னு சொன்னாரு மேடம். ஆனா இப்போ ஃபோன் பண்றேன், லைன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? சரி, ஒருவேளை அவன் உங்களுக்கு போன் பண்ணாலும் இல்ல அவன் அங்க நேரா வந்தாலும் என்கிட்ட உடனே பேச சொல்லுங்க. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ப்ளீஸ், இட்ஸ் அர்ஜென்ட். எஸ் மேம். ஓகே. ரவி, எங்க இருக்க நீ? உன்னை பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா? ப்ளீஸ் கடவுளே, என் ரவிக்கு எதுவும் ஆகாம அவரை காப்பாத்துங்க. ரவி, நீ இப்ப எங்க இருக்க? தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணு. நீ நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இல்ல, என் ரவிக்கு எதுவும் ஆயிருக்காது. நிச்சயமா எதுவும் ஆயிருக்காது ரவிக்கு. அவன் நல்லாதான் இருக்கான். இந்த முறை அவனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் விட மாட்டேன். அவன் வண்டி கண்டிப்பா ரிப்பேர் ஆயிருக்கும். சோ வழியில் தான் எங்கேயாவது இருப்பான். கிடைச்சிருவான். ஹலோ ஹலோ சார். ஹலோ.
என்ன கூப்பிடாத, ஆண்டவனை கூப்பிடு. ஆண்டவனை கூப்பிடுறா. ஏன்னா இப்ப நீ அவங்கிட்ட தான் போற. உன் கதை முடிஞ்சது. You are finished, ரவி. அடுத்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. I have a special request. கண்டிப்பா இது உங்க ஃபங்க்ஷன் தானே. இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல், நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்க கல்யாணத்துக்கு காரணமா இருக்கிறவங்கள அவங்க இந்த இடத்துக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு நான் விருப்பப்படுறேன். அவங்க யாருன்னா, முக்கியமா அம்பிகா ஆண்டியும் அப்புறம் பாட்டியும். அவங்க 2 பேரும் இந்த மேடைக்கு வந்து ஒன்னா டான்ஸ் ஆடி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கணும். அம்பிகா ஆண்டி ப்ளீஸ், நீங்க மட்டும் டான்ஸ் ஆடினீங்கன்னா இதுதான் என் லைஃப்ல நீங்க கொடுக்கிற பெரிய கிஃப்டா இருக்கும். பெரியமா டான்ஸ் ஆடுங்க. வீட்டுக்கு வரப்போற மருமக ஆசையா கேட்கும் போது அது மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட பரவாயில்ல, டான்ஸ் ஆட அம்பிகா. உன் திறமைய காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாட்டி போய் ஆடுங்க பாட்டி. அந்த அம்பிகா கூட வா. பாட்டி ரித்திகா ஆசைப்படுறா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எங்க 2 பேருக்கு சண்டை, அதனால தான் நாங்க ஆட மட்டும் சொல்ல முடியுமா? கம் ஆன் பாட்டி, இது ஒரு காம்படிஷனா நினைச்சுக்காங்க. நீங்க மட்டும் அவங்கள தோக்கடிச்சிட்டீங்கன்னா இந்த நாள் நமக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆயிடும். ஆமா பாட்டி, போய் டான்ஸ் ஆடி உங்க திறமைய நீங்க காட்டுங்க. அத சொல்றீங்களா? அப்படிதான் சொல்றோம் பாட்டி, புரிஞ்சுதா? கலக்கு. அக்கா போக்கா, போய் ஆடு போ. அக்கா என்னக்கா இது? அந்த கிழவி உன்னை பார்த்து சவால் விடுறா. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நீங்க அவளையே தோக்கடிச்சு காட்டுங்க. ஆமா அத்தை, இன்னைக்கு உங்க திறமையை காட்டுங்க. நம்ம மருமக, நம்ம சங்கீத் ஃபங்க்ஷன், அதனால வெற்றியும் நமக்கு தான் வரணும். ஏ நீ என்னையே ஏமாத்தலான்னு பார்த்தல, இப்ப பாருடி உனக்கு சரியான பதிலடி கொடுக்கறேன். இந்த வாய்ப்பை நான் நழுவ விடவே மாட்டேன். உன்னை தோக்கடிச்சு அப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எனக்கு ஏன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது ஏடா கூடமா சாப்பிட்டுட்டேனா? அது ஓகே ரித்திகா? இல்ல, என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா எனக்கு அசிடிட்டி இருக்கிற மாதிரி தோணுது. இரு, நான் உனக்கு லெமன் ஜூஸ் கொண்டு வர சொல்றேன், ஓகேவா? வெயிட்டா.
ரவிய காணுமே. கடவுளை நீங்க தான் அவனை பத்திரமா பாத்துக்கணும். அண்ணா, நீங்க இவரை பாத்தீங்களா? வெள்ளை கலர் கார்ல வந்தாரு. இந்த பக்கம் போறது பாத்தீங்களா? பார்த்தோமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு. தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. நிச்சயமா இவர் தானே? கண்டிப்பா பாத்தீங்களா? ஆமா தங்கச்சி, இவர்தான். ஆமா கண்டிப்பா இவர்தான். அவரு இந்த பக்கம் தான் போனாரு. கரெக்ட் தானே சொல்றீங்க? ஆமாமா கரெக்ட் தான். இந்த பக்கம் போனாரா? இந்த பக்கம் தான் போனாருமா. Thank you. சரிம்மா. ப்ளீஸ் கடவுளே, அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கண்டிப்பா இன்னைக்கு அவனை பார்த்தே தீரணும். ஹலோ சித்தார்த், சீக்கிரமா பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே மீரா ரோட்ல இருக்கிற அம்பாலிகா மெடிக்கல் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்றியா? அடுத்ததா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல போறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் என் கண்ணை பார்த்தா உன் பாட்டி ஞாபகம் வருதுன்னு சொல்லுவேன். அப்புறம் பேசிக்கிட்டே என் கைய பிடிப்ப. அதுக்கப்புறமா நீ நான் ஒன்னும் இதெல்லாம் சொல்றதுக்காக இங்க வரல. அப்படியா? அப்படியே இங்க வந்திருக்க, போய் அனௌன்ஸ் பண்ண. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மத்த பொண்ணுங்களை நீ எப்படி ஃபிளர்ட் பண்ற, பேசி பேசி எப்படி மயக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நானும் மயங்கிடுவேன்னு நினைச்சியா? ராமத்துக்காரி கேன கிடையாது. ஃபிளர்ட் தான், ஏமாத்துக்காரன் இல்ல. அப்படியும் நான் உன்கிட்ட ஃபிளர்ட் பண்றது உனக்கு சுத்தமா பிடிக்கலனா வா, ஒரு டான்ஸ் ஆவது பண்ணலாம். எதுவும் வரலனாலும் ஒரு டான்ஸ் வரும்ல உனக்கு. சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்றேன். ஆசை 100 வகைப்பாள், 100 துவைப்பாள். போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பாள். தினமாய் பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா, கொண்டாடலாம். மனம் போல் வா, கொண்டாடலாம். ஆசை 100 வகைப்பாள், 100 துவைப்பாள். போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பாள். ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வந்தவரை லாபம். அக்கா, நான் இந்த பொண்ணு இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன கத்திக்காவும் அவங்க அப்பா எல்லாரும் இங்க இருக்காங்க. அதனால இப்ப எதுவும் சொல்லாத, சரியா? பெண்கள் மாறுவதை இன்பம் மாறுவதை தினம் நீயே செண்டாகவே, அங்கு நான் தான் வண்டாகவே. ஆசை 100 வகைப்பாள், 100 துவைப்பாள். போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பாள். எங்க இருக்கான்னு தெரியாம நான் தவிக்கிறேன். இந்த நேரத்துல உண்மையை டென்ஷன் படுத்த நான் விரும்பலம்மா. ஷாலினி எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறா? எஸ் மேம். புகழ், ரவி வந்தாரா? மேடம், இன்னும் ஆர்வி சார் இங்க வரவே இல்லை. ஏதாவது பிரச்சனையா மேடம்?
நான் ஏதாவது பண்ணணுமா? இல்ல இட்ஸ் ஓகே. அவர் இன்னும் கான்ஃபரன்ஸ்க்கு வரல, அதான் டென்ஷனா இருக்கு. அவர் அங்க வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. எஸ் மேம். திடீர்னு ஏன் இப்படியாவது எனக்கு? இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்லையே. என்ன சிரித்துக்கா நீ எப்படி பாஸ்தா சாப்பிடுற? உனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுவியே. பிடிக்காதுதான், ஆனா இப்ப எனக்கு பிடிக்குது, அதனாலதான் சாப்பிடுறேன். ஹலோ நிஷா. நிஷா, ஐ நீட் a favor. நேத்து நான் ஸ்வைன் ஃப்ளூக்காக உனக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்திருந்தேன்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இட்ஸ் ஆன்லைன். எனக்கு உன்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் சொல்லு, நான் செக் பண்ணி சொல்றேன். ஹலோ, நான் உன்னோட பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? உனக்கு ஸ்வைன் ஃப்ளூலாம் இல்ல, நீ பிரெக்னெண்டா இருக்க.